இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா பெருந்தோட்ட பயிற்சிகை. பெருந்தோட்ட பயிற்சிகை பிரித்தானியர் காலத்துல அறிமுகப்படுத்திய ஒரு முக்கிய ஒன்றா காணப்படுது. பெருந்தோட்ட பயிற்சிகளுக்கு நாங்க என்னென்ன பார்ப்போம்னா தேயிலை, ரப்பர், வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா பெருந்தோட்ட பயிற்சிகை. பெருந்தோட்ட பயிற்சிகை பிரித்தானியர் காலத்துல அறிமுகப்படுத்திய ஒரு முக்கிய ஒன்றா காணப்படுது. பெருந்தோட்ட பயிற்சிகளுக்கு நாங்க என்னென்ன பார்ப்போம்னா தேயிலை, ரப்பர், கோப்பி, தெங்கு, சிங்கோனா மற்றும் கொக்கோ போன்ற பயிர்களை நாங்க பார்ப்போம். அவ்வகையில நாங்க இன்றைக்கு பார்க்க போறது கோப்பி, அடுத்து தேயிலை, ரப்பர், சிங்கோனா போன்ற பெருந்தோட்ட பயிற்சியில பார்க்க போறோம். அவ்வகையில பெருந்தோட்ட பயிற்சியை பிரித்தானியர்கள் தங்களுடைய வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு பெருந்தோட்ட பயிற்சியை மேற்கொள்ளினோம். அவ்வகையில 19ஆம் நூற்றாண்டிலையும் 20ஆம் நூற்றாண்டிலையும் பெருந்தோட்ட பயிற்சியை அதிக அளவா வளர்ச்சி பெற்றுக் கொள்ளுது. இந்த பெருந்தோட்ட பயிற்சிக்கு கோல்புர்க் ஜாப்பின் ஊடாக பெருந்தோட்ட பயிற்சியை எப்படி வளர்ச்சிப்படுத்தலாம் என்ற நோக்கில ஆரம்ப கட்டத்த ரீதியில செயற்பட்டு வரணும். அதுதான் 1848ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா விளங்குது. அதே போன்று இந்த கிளர்ச்சிகளின் ஊடா அதிக அளவான கிளர்ச்சிக்கு முன்னர் இந்த ஜாப்புகள் மற்றும் சட்டங்கள் வாயிலா அதிகளவான நிலங்களை பெற்று பெருந்தோட்ட பயிற்சியை மேற்கொண்டு அதிகளவான லாபத்தை பெற்று என்ன இலங்கை பகுதிகளை விரிவுபடுத்தியோட மட்டுமல்லாது தங்களுடைய நாட்டையும் பொருளாதார ரீதியில கட்டி எழுப்பியர்களை பிரித்தானியர்கள் காணப்படுகின்றார்கள். முதலாவது பயிராக நாங்கள் நோக்குவோம் கோப்பி. இந்த கோப்பி பயிற்சியை எங்கு ஆரம்பமாகுதுன்றா ஒல்லாந்தர் கோப்பியை அறிமுகப்படுத்தினோம். கோப்பி பயிற்சியை ஆரம்பத்துல வீட்டு தோட்டம் மற்றும் வீட்டு அங்காங்கே சிறிய சிறிய அளவுல செய்து வரப்படுது. பின்னர் பிரித்தானியர் காலத்துல கோப்பி பயிற்சியை வளர்ச்சி பெற்று அதிகளவா பெருந்தோட்ட ரீதியில பயிரிட்ட பயிற்சியை இந்த கோப்பி காணப்படுது. இந்த கோப்பி 1822ஆம் ஆண்டு ஜோர்ஜ் பேர்ட் என்பவரால் சிங்கப்பட்டி எனும் இடத்துல இந்த கோப்பி பயிரிடப்படுது. தனியார் தோட்டத்துல பயிரிடப்படுது இந்த கோப்பி. இதனைத் தொடர்ந்து 1824ஆம் ஆண்டு எட்வர்ட் பான்ஸ் என்பவரால் கண்ணொரு எனும் இடத்துல முதலாவது அரச கோப்பி தோட்டம் உருவாக்கப்படுது. இந்த அரச கோப்பி தோட்டத்தின் வாயிலாக கோப்பி பயிற்சியை பெருமளவா வளர்ச்சி வருது. இந்த கோப்பி பயிற்சியை வளர்ச்சி பெற்ற தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்துல 1833ஆம் ஆண்டு கோல்புர்க் ஜாப்பு அறிமுகப்படுத்தப்படுது. இந்த கோல்புர்க் ஜாப்பில பல்வேறுபட்ட விடயங்கள் என்னது பெருந்தோட்ட பயிற்சிக்காக கொண்டு வரப்படுது. அவ்வகையில என்ன நிலங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டும், தரிசன சட்டம் போன்றவற்றை குறிப்பிடலாம். இந்த என்ன கோல்புர்க் ஜாப்பின் ஊடா அதிகளவா நிலங்கள் பெற்றுக்கொள்ளப்படுது. இந்த நிலங்களின் வாயிலா நிலங்கள் அதிகளவா பெற்றுக்கொள்ளப்படுது உண்டு. அடுத்த அதிகளவான மக்கள் பெருந்தோட்ட பயிற்சியை மேற்கொள்வதற்கு தென்னிந்தியாவிலிருந்து வரவழைக்கப்படுகின்றார்கள். அதிகளவான முதலீட்டாளர்கள் கிடைக்கப்படுகின்றார்கள் பொழுது இந்த பெருந்தோட்ட பயிற்சியை மேற்கொள்கின்ற பொழுது அவ்வகையில 1733ஆம் ஆண்டு கோல்புர்க் ஜாப்பினுடைய அறிமுகத்தின் ஊடாக அதிகளவா நிலங்கள் கிடைக்கப்பெற்றமையால கோப்பி பயிற்சியை பெருமளவில் வளர்ச்சி அடைந்து போகுது. அதனை அடுத்து 1834ஆம் ஆண்டு 500 ஏக்கர் என்ன கோப்பி அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் கோல்புர்க் ஜாப் வருது. அதன் பின்னர் 1734ஆம் ஆண்டு 500 ஏக்கர் பரப்பளவுல இந்த கோப்பி பயிற்சியை மேற்கொள்ளப்படுது. இந்த கோப்பி பயிற்சி 1835ஆம் ஆண்டு 500 ஏக்கர் பரப்பளவுல காணப்படுது. இதனைத் தொடர்ந்து 1840ஆம் ஆண்டு J.A. ஸ்டூவர்ட் மெக்கன்சி என்பவரால் தரிசன சட்டம் கொண்டு வரப்படுது. தரிசன சட்டம் என்னென்றாடா எழுத்தாவணங்கள் ஆக்கப்படாத நிலங்கள் பிரித்தானிய அரசுக்கு சொந்தமாக்கப்படுது. இப்படி இந்த சொந்தமாக்கப்பட்ட பிரித்தானிய நிலங்களை பயன்படுத்தி பெருந்தோட்ட பயிற்சியாக கோப்பி பயிற்சியை மேற்கொள்ளப்பட்டமையால என்னது அதிகளவான வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒன்றா கோப்பி மாறுது. அதனைத் தொடர்ந்து 1834 ஆண்டு 500 ஏக்கர் பரப்பளவு மேற்கொள்ளப்படுது. இதனைத் தொடர்ந்து 1840 தரிசன சட்டம். 1844ஆம் ஆண்டு என்னது அதிகளவா குறிப்பா குறிப்பா 5 மடங்கு அளவில் 5 மடங்குல கோப்பி
பயிற்சியை வந்து விருத்தி அடையுது. அதாவது 1834ஆம் ஆண்டு இருந்ததை விட 5 மடங்கு வந்து இந்த கோப்பி வந்து விருத்தி அடையுது. அடுத்த பாயிண்ட்ஸ் நாங்கள் நோக்குவோம் என்றால் என்ன, 1847 ஆண்டு 5 மடங்கு வந்து கோப்பி விருத்தி அடையுது. 1847ஆம் ஆண்டு என்ன கோப்பினுடைய கேள்வி வந்து எங்க இங்கிலாந்துல வந்து வீழ்ச்சி கேள்வி வந்து குறைவடையுது, மார்க்கெட் வந்து குறைவடையுது. இப்படி மார்க்கெட் வந்து குறைவடைந்ததை தொடர்ந்து 1848ஆம் ஆண்டு என்ன கோப்பி வந்து வீழ்ச்சி அடைய 1848ஆம் ஆண்டு உலக பொருளாதார மந்தத்தின் காரணமா வந்து கோப்பி வீழ்ச்சி அடைய, பின்னர் 1850ஆம் ஆண்டு கோப்பி வந்து படிப்படியாக வந்து வளர்ச்சி பெற்று கொண்டு வருகின்ற போது 1869ஆம் ஆண்டு என்ன எமெலியா வெஸ்ட்ராட் என்ற நோயின் இலை வெளிரல் நோயின் வாயிலா வந்து இந்த கோப்பி பயிற்சியை வந்து வீழ்ச்சி அடையுது. இவ்வளவு தான் கோப்பி. என்ன திருப்பி சுருக்கமா சொல்றேன். கோப்பி வந்து உள்ளாந்தரில் அறிமுகமாகி பிரித்தானிய காலத்துல வந்து வளர்ச்சி வருது. 1822ஆம் ஆண்டு ஜோர்ஜ் பேர்டன் வந்து எங்க சிங்கப்பட்டி இடத்துல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு, பின் 1824ஆம் ஆண்டு எட்வர்ட் பேன்ஸ் என்பதால வந்து கண்ணூரில் வந்து அரச கோப்பி தோட்டம் வந்து உருவாக்கப்பட்டு 33ஆம் ஆண்டு கோல்புர்க் ஜாப் வருக அந்த கோல்புர்க் ஜாப்பினோட வளர்ச்சி பெற்ற பின்னர் 1840ஆம் ஆண்டு தரிசன சட்டம் வந்து அதிக நிலங்கள் வந்து கிடைக்கப்படுது. 1835ஆம் ஆண்டு 500 ஏக்கர் பரப்பளவு வந்து கோப்பி பயிற்சியை வந்து மேற்கொள்ளப்படுது. இதனை தொடர்ந்து 1844ஆம் ஆண்டு 5 மடங்கு, அதை விட 5 மடங்கு வந்து வளர்ச்சி வருது. வளர்ச்சியடைந்ததை தொடர்ந்து 1847ஆம் ஆண்டு இங்கிலாந்துல வந்து கேள்விக்குரிய, 48ஆம் ஆண்டு என்ன உலக பொருளாதார மந்தால் வீழ்ச்சி அடைது. 50ஆம் ஆண்டு சிறு படிப்படியா வளர்ச்சி பெற 1869ஆம் ஆண்டு எமெலியா வெஸ்ட்ராட் என்ற நோயின் வாயிலா வந்து இந்த இலை வெளிரல் என்ற நோயின் வாயிலா வந்து கோப்பி வந்து வீழ்ச்சி அடையுது. இந்த கோப்பி வந்து வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து அடுத்த பயிரா வந்து சிங்கோனா, கொக்கோ போன்ற பயிர்கள் வந்து பயிரிடப்படுது. இந்த பயிர்கள் வந்து மருத்துவ மற்றும் மூலிகை பொருட்களா வந்து இந்த பயிர்கள் வந்து பயிரிடப்படுது. அதிக அளவாக பயிரிடப்படல, ஒரு குறிப்பிட்ட அளவு பயிரிடப்படுது. ஆனால் இந்த பயிர்கள் வந்து என்ன வீழ்ச்சி வீழ்ச்சியிலே முடிவடைய 12,000 தோட்டங்கள் வந்து காணப்பட்டது. என்ன சிங்கோனா மற்றும் கொக்கோ பயிர்களுக்கான தோட்டங்களா வந்து காணப்படுது. என்ன சிங்கோனா கொக்கோவினுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து அடுத்த பயிரா வருது என்னன்னா தேயிலை வருது. தேயிலை வந்து வருகுது. தேயிலை வந்து வளர்ச்சி பெற்று கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்துல வந்து 1867ஆம் ஆண்டு இந்த தேயிலை பயிற்சியை எப்படி மேற்கொள்வது, அது எப்படி கொழுந்துகள் மற்றும் தேயிலையினூடாக எப்படி பராமரிப்பது போன்ற பயிற்சிகளுக்காக வந்து 1867ஆம் ஆண்டு அசாம் நாட்டுக்கு வந்து தொழிலாளர்கள் வந்து அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்பட்டவர்களுக்கு வந்து பயிற்சிகள் நுட்ப முறைகள் என்பன வந்து வழங்கப்பட்டதன் பின்னர் 1877ஆம் ஆண்டு எங்கு லுல் கந்துரை எனும் இடத்துல வந்து ஜேம்ஸ் டெய்லர் என்பவரால் வந்து இந்த தேயிலை வந்து தேயிலை வந்து அறிமுகப்படுத்த மேற்கொள்ளப்படுது. தேயிலை வந்து பாரிய அளவில் வந்து மேற்கொள்ளப்படுது. இதனைத் தொடர்ந்து அதிகளவான முதலீட்டாளர்கள் வந்து இந்த தேயிலை பயிற்சியை மீது ஆர்வம் காட்டவே அதிகளவாக வந்து தேயிலை பயிற்சியை வந்து மேற்கொள்ளப்படுது. அதோட கோல்புர்க் ஜாக்பின் வாயிலா வந்து பெறப்பட்ட நிலங்களை பயன்படுத்தி தேயிலை பயிற்சியை வந்து அதிகளவாக உள்வாங்கப்படுது. மேலும் தென்னிந்தியாவில இருந்து குறைந்த சம்பளத்துல வந்து வேலை செய்கின்ற தென்னிந்திய மக்கள் வந்து இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டவர்களுக்கு வந்து உணவு தங்குமிட வசதிகள் வழங்கப்பட்டவர்களுக்கு வந்து பயிற்சி வழங்கப்பட்டு தேயிலை பயிற்சி சம்பந்தமான வேலைகளுக்கு வந்து அவர்கள் அமர்த்தப்பட்டு அதிகளவா வந்து பெருந்தோட்ட பயிற்சியில வந்து தேயிலை வந்து வளர்ச்சி அடையுது. தேயிலை வந்து வளர்ச்சி அடைந்ததை தொடர்ந்து தரிசன சட்டங்கள் வாயிலா நிலங்கள் வந்து பெற்றுக்கொள்ளப்பட்டதும் இதற்கு ஒரு வளர்ச்சிக்கு வந்து காரணமா அமையுது. அடுத்து அதனைத் தொடர்ந்து கொழும்பு கண்டி வீதி வந்து உருவாக்கப்படுது. அதாவது பாதை வந்து உருவாக்கப்படுது. இந்த கொழும்பு கண்டி பாதை வந்து உருவாக்கப்பட்டது என்ன காரணம் என்றா, மூலப்பொருட்களை வந்து ஏற்றி செல்வதற்கு, முடிவு பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்கும் வந்து முடிவு பொருட்களை வந்து துறைமுகத்துக்கும் மற்றும் சந்தைப்படுத்துவதற்கும் வந்து கொண்டு செல்வதற்காக வந்து கொழும்பு கண்டி பாதை வந்து உருவாக்கம் வருது. இதனைத் தொடர்ந்து தேயிலை இதனைத் தொடர்ந்து
இந்த தேயிலை பயிற்சிகளுக்காக மாத்திரம் என்னது அதிகளவான நவீன இயந்திரங்கள் வந்து வெட்டும் கருவிகள், பராமரிப்புக்கு தேவையான கருவிகள், நிலங்களை சமப்படுத்தின உழுவுற என்று சொல்லலாம், அப்படி சமப்படுத்தினு சொல்றோம். அதற்கெல்லாம் வந்து கருவிகள் வந்து வரவழைக்கப்பட்டு தேயிலை பயிற்சியை வந்து வளர்ச்சி வருது. இதனைத் தொடர்ந்து என்ன 1875ஆம் ஆண்டு 500 ஏக்கர் பரப்பளவில் வந்து காணப்பட்ட என்ன தேயிலை தோட்டம் வந்து என்ன 1875 500 ஏக்கர் பரப்பளவில் காணப்படுது. இப்போ வந்து 1894ஆம் ஆண்டு என்னது 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவு வந்து விருத்தி அடையுது. 1875ஆம் ஆண்டு 500 ஏக்கர் பரப்பளவில் வந்து தேயிலை தோட்டம் வந்து காணப்படுது. இதனைத் தொடர்ந்து 1894ஆம் ஆண்டு 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த தேயிலை தோட்டங்கள் வந்து வளர்ச்சி அடையுது. இதனைத் தொடர்ந்து 1830ஆம் ஆண்டு என்ன 1830ஆம் ஆண்டு 12,000 தேயிலை தோட்டங்கள்லாம் காணப்படுது. ஏனென்றா 1829ஆம் ஆண்டு முதலாம் உலக யுத்தம் போது அதிகளவா சேதங்கள் வாயிலாக மற்றும் உலக பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்தமையினால் தேயிலை பயிற்சியை வந்து வீழ்ச்சி அடைந்து கொள்ளுது. தேயிலை ஆராய்ச்சி நிலையம் என்ன தலவாக்கலை, தேயிலையினுடைய ஆராய்ச்சி நிலையமா வந்து தலவாக்கலை வந்து காணப்படுது. தலவாக்கலை. அடுத்த நாங்க பார்க்க போறோம் தேயிலையினுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து அடுத்தா பார்க்க போறது ரப்பர். ரப்பர் வந்து 1877ஆம் ஆண்டு கெனரக்கொட பூங்காவில் வந்து ரப்பர் வந்து பயிரிடப்பட்டு ஆரம்பமாக வந்து படிப்படியா வந்து வளர்ச்சி அடையுது. இப்ப 1877ஆம் ஆண்டு கெனரக்கொட பூங்காவில் என்னது இந்த ரப்பர் பயிற்சியை வந்து என்னது அறிமுகப்படுத்தப்படுது. இதைத் தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டுல வந்து லுல்ஹந்துரா என்னும் இடத்துல வந்து வளர்ச்சி அடையுது. 1877ஆம் ஆண்டு கெனரக்கொட பூங்கா வந்து பயிரிடப்பட்டு 19ஆம் நூற்றாண்டுல வந்து படிப்படியா வந்து இந்த ரப்பர் பயிற்சியை வந்து வளர்ச்சி அடையுது. 20ஆம் நூற்றாண்டுல வந்து மத்திய ஊவா மேல் மாகாணம் சப்ரகமோ, மத்திய மாகாணம் ஊவா மாகாணம், மேல் மாகாணம் சப்ரகமோ மாகாணம் போன்ற மாகாணங்கள்ல வந்து 20ஆம் நூற்றாண்டுல வந்து வளர்ச்சி வருது. இதனைத் தொடர்ந்து 1920ஆம் ஆண்டு 30% வந்து அதாவது வந்து இலங்கையில வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய பிரித்தானிய காலத்துல வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுல வந்து இந்த ரப்பர் வந்து ஏற்படுத்துற சதவீதம் வந்து 30% வந்து வருமானத்தை தரக்கூடிய பயிரா வந்து இது ரப்பர் வந்து காணப்படுது. அடுத்த வந்து ரப்பர் ஆராய்ச்சி நிலையமா வந்து டாட்டன் ஃபீல்ட், ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் வந்து டாட்டன் ஃபீல்டு வந்து காணப்படுது. இவ்வளவு வந்து ரப்பருடைய வீழ்ச்சியை தொடர்ந்து தெங்கு பயிற்சியை வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஒரு வீட்டு பயிரா வந்து மேற்கொள்ளப்படுது. இதை தொடர்ந்து ரப்பருடைய வீழ்ச்சியினை தொடர்ந்து 1880ஆம் ஆண்டு 65% வந்து தெங்கு தோட்ட பயிற்சியை வந்து மேற்கொள்ளப்படுது. 1880 65% வந்து தெங்கு பயிற்சியை வந்து மேற்கொள்ளப்படுது. இந்த தெங்கு பயிற்சியை வந்து வடமாகாணத்துல வந்து இன்றைய காலத்துல வந்து என்னது தெங்கு வந்து தென்னை வந்து தெங்கு, அதாவது தெங்கு வந்து தென்னையைத்தான் தெங்குன்னு சொல்றார்கள். இந்த தென்னை வந்துதான் வருமானத்துல வடமாகாணத்துல வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு முக்கிய பயிரா வந்து காணப்படுது. அந்த காலத்துல வந்து குருநாகல் கம்பகா போன்ற இடங்கள்ல வந்து பிரித்தானிய காலத்துல வந்து குருநாகல் கம்பகா போன்ற இடங்கள்ல வந்து இந்த தெங்கு பயிற்சியை வந்து வளர்ச்சி பெற்ற ஒன்றா வந்து காணப்படுது. இதனைத் தொடர்ந்து 1930ஆம் ஆண்டு என்ன எத்தனை சதவீதம் 20-27% வந்து வருமானத்தை தரக்கூடிய ஒரு பயிரா வந்து காணப்படுது. தெங்கு ஆராய்ச்சி நிலையமா வந்து நுண்ணுவில விளங்கு தெங்கு ஆராய்ச்சி நிலையமா வந்து நுண்ணுவில காணப்படுது. இவ்வளவு தான் என்ன பெருந்தோட்ட பயிற்சியை வந்து என்னென்ன பார்த்தோம்னா ரப்பர், தெங்கு, சிங்கோனா, கொக்கோ, கோப்பி, தேயிலை போன்ற பயிர்களை வந்து பார்த்துருக்கிறோம். எப்படியும் எக்ஸாம்ல வந்து கேள்வி எப்படி வருமெண்டா எப்படியும் எங்கட கோல்புர்க் ஜாப்பையும் பெருந்தோட்ட பயிற்சியை இணைத்து தான் எப்படியும் அதிகளவான கேள்விகள் வரும். எதுக்கும் தனித்தனியா வந்து படிச்சுக்கணும்.